தமிழ்நாட்டுக்கு மொத்தமாக பூஜ்ஜியத்தை மட்டுமே திமுக அரசின் பட்ஜெட் கொடுத்துள்ளது என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திமுக அரசின் பட்ஜெட்டால் தமிழக மக்களுக்கு எந்த பலனும் இல்லை என விமர்சித்துள்ளார். வருமானம் ஈட்டாமல் கடனை வாங்கியே செலவு செய்யும் அரசாக திமுக அரசு உள்ளது என அவர் குற்றம் சாட்டினார். 2027 மார்ச் 31ஆம் தேதி நிலவரப்படி தமிழகத்தின் மொத்த கடன் தொகை 10,60,000 கோடி ரூபாயாக இருக்கும் என்று பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அண்ணாமலை, கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்காக திருத்தப்பட்ட திட்ட அறிக்கையை நிதியமைச்சர் ஏன் சமர்ப்பிக்கவில்லை என்றும் அவர் வினவினார். கோவில்கள் புனரமைப்புக்காக 8,200 கோடி ரூபாய் செலவு செய்துள்ளதாக பட்ஜெட்டில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் வெறும் 82 கோடி ரூபாய் மட்டுமே கோவில்கள் புனரமைப்புக்காக செலவிடப்பட்டுள்ளது என சுட்டிக்காட்டிய அவர், கோவில்கள் புனரமைப்பு தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். திமுக அரசின் தோழி திட்டம், கலைஞர் கனவு இல்லம் திட்டம் ஆகியவை மத்திய அரசின் திட்டங்கள் என்றும் அண்ணாமலை கூறினார்.